வணக்கம். என் பேர் தேன்மொழி. ஜோதிடர், டாரட் கார்ட் ரீடர், அஸ்ட்ராலஜி ஹீலிங் இதனோட ப்ரொஃபஷன். இது என்னோட புது சேனல். நான் பேச போகிறது என்னென்னா, வழக்கமாக மற்ற ஜோதிடர்கள் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு 5ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் அந்த இதில் இல்லாமல், நான் சொல்ல போகிறது எப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் இல்லை பொதுவாகவே நம்ம ஜோதிடத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும், நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ரொஃபஷனல் வழிகாட்டின என்னுடைய இந்த ஜோதிடத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த இமயமலையில் வாழும் என் குரு இருக்கும் வாழ்க்கை ஆசானுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் இதை பார்க்குறவங்க பயனடைவீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்கள் எல்லாமே இந்த பதிவில் கிடைக்கும், என்னுடைய பக்கத்தில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் மட்டும்தான், இமெயில் ஐடி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஒரு கைடன்ஸும் என்னால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியாக நம்ம எவ்வளோக்களோ பாசிட்டிவிட்டியாக இருக்கமோ அவ்வளோக்களோ லைஃப் நல்லா இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கறது அது நம்ம ஜாதகத்தில் இருக்குது. நம்ம வெளியில் யாரும் சொல்கிறத பார்க்காம ஒரு வாழ்க்கையில் ஒரு நேர்மறை எண்ணங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்களை நான் கொடுக்குறேன். அது என்னுடைய பேஜில் இருக்கும். அது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய முதல் பதிவு இன்ட்ரொடக்ஷனை தாண்டி என்னுடைய முதல் பதிவு எதை பற்றினா, இந்த வருட ஜூன் 2, 2026 அன்று நடைபெற்ற குரு பயிற்சி பற்றி தான். ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நீ என்ன புதுசாக சொல்ல போகிறோமா, ஆல்ரெடி நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், எங்கள் வாழ்க்கை மாறலை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். நானே ஒரு கலவரப்பதை சொல்லியிருந்திருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே இறங்கி படிக்கும்போது தான் இல்லை, நம்ம வாழ்க்கையே இந்த காலச்சக்கரத்துக்குள்ளே சுற்றின ஒரு வாழ்க்கை தான். அப்போ அதுக்கான பதிலும் அங்கே தான் இருக்கும். நம்ம தேடுறதை விட்டுட்டு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் கிடைக்கும். நம்ம ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒன்றா தான் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். திரும்ப திரும்ப இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சுட்டு திரும்ப திரும்ப அனுபவிச்சுட்டே இருப்போம். அது இல்லாமல் வந்தோம், வாழ்ந்தோம், நம்மளால் முடிஞ்சது செஞ்சோம், முக்தி பெற்றோம் அப்படின்ட்டு போகணும். எல்லாராலையும் முக்திங்கிறது எல்லாரும் முக்தியை தேடி இங்கே இந்த உலகத்துக்கு வாழ வரலை. இருந்தாலும் வாழ்கிற வரையும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழணும். அதுதான் அந்த ஜோதிடமும் சொல்லுது. ஸோ இதில் இப்போது குரு கடக ராசிக்கு வர்றாரு. கடகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. நீர் ராசி அப்படிங்கும்போது அது எதை குறிக்குதுன்னா, மனம். நம்ம மனசில் எந்த அளவுக்கு எண்ணங்கள் இல்லை நம்ம என்ன உள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம வெளி உலகத்தில் எல்லா ஒரு உணர்ச்சியும் காமிச்சு, அன்பு, கோபம், ஒரு அறிவை காமிச்சு இதுவரையும் ஜெயிச்சு வாழ்ந்துட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் குருங்கிறது ஒரு அறிவு, உங்களுக்கு அறிவு தரக்கூடிய ஒரு கிரகம். இதுக்கு நம்ம எல்லோரும் நினைக்க படிப்பு தான், படிப்பு நல்லா படிச்சுட்டா போதும், குரு காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. படிப்பையும் தாண்டி மனசுன்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மா விழிப்படைஞ்சு நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இவங்க பேசுகிறாங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இவங்க அதை சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிறையா உள்ளே வச்சிட்ருப்போம் பார்த்தீங்களா. அதுக்கான ஒரு ஒரு மருந்தாக தான் இந்த குரு பயிற்சி சொல்ல முடியும். அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஆசிரியர், ஒரு வாழ்க்கை ஆசான், மனசாட்சி, இது எல்லாம் சேர்ந்தது தான். எப்படி கடகம் ஒரு கருவறை அப்படின்னு நம்ம ஒரு கருவறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, குரு அந்த கருவுக்குள்ளேயே இருக்க ஒரு உயிருக்கு அறிவு கொடுக்குற ஒரு ஆசான், எமோஷ்னல் விஸ்டம், ஒரு அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம புத்தகத்தை மட்டும் படிக்கிறதுல உலகத்தை சுற்றி வர்றது ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அறிவு இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வெறும் ஒரு கூட்டம், இந்த கூட்டம் இப்போ இருக்க ஒரு வாழ்க்கை அறிவை வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எமோஷ்னலும் அதில் இல்லாமல் போகிறோம் அப்படின்னா அது அந்த வளர்ச்சி ஒரு நிலையான வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு எம்டினஸ்ஸாக ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல், உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் ஒரு நிலையான வெற்றியாக இருக்காது. ஏன்னா ஆன்மா அதுக்கு ஆன்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆன்மா திருப்தியாக இருக்கணும். திருப்தி இல்லாத ஆன்மா திரும்ப திரும்ப தான் அந்த உலகத்துக்கு வர வைக்கும்.
ஸோ இப்போது இதில் நம்ம இந்த குரு பயிற்சியில் நம்ம என்ன இந்த எப்படி நமக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குடும்பம் மூலியமா நம்ம மனசில் ஏற்பட்ட காயங்கள் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் தான் இது. ஒரு மேஜராக இந்த டைம் அதுக்கான டைம் தான். இதுக்கு முன்னாடி யாராச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மன்னிக்கணும். ஒரு மன்னிக்கிறதே வந்து ஒரு கடவுள் குணம்னு சொல்லுவாங்க. மன்னிக்காமல் இவங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு அதை நம்ம அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த வாழ்க்கை வந்து சிறக்காது, ஒரு சிறப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் அதனால் ஒன்று இருக்குது. நம்ம இப்படியே இருந்துட்டா ஏமாத்திட மாட்டாங்களா? எஸ், கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம லிமிட்டோடு வச்சுக்கணும். பேசுகிறாங்களா? ஓகே, ஒரு மன்னிக்கணுமா? மன்னிச்சுட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க. செய்ய முடியல அப்படின்னா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு விலகிக்கிறது தான் நல்லது. உங்களால் முடியும் அப்படிங்கிறதையும் தாண்டி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை திரும்ப செய்வாங்கிறதுல எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. மறுபடியும் கஷ்டத்தில் வந்து நிற்போம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு இதாக வாழ்ந்துருப்போம். நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே வந்து எழுதி பார்க்கலாம். ஏன்னா அதுவும் வாழ்க்கை தான். வெறும் இன்றைக்கி நடக்கிறத வச்சு மட்டுமே வந்து நம்ம வாழ முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான வாழ்க்கையை வரும்போது அந்த ஒரு வாழ்க்கை குழந்தையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மூலியம் ஒரு நொஸ்டாலஜி அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் அதெல்லாம் நம்ம ஒரு மெமரிஸில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இதில் வந்து எமோஷ்னலாக எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணுறோமோ, எமோஷ்னலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். உலகத்தில் அப்படின்னு சொல்ல போனால் நேர்மையாக இல்லைன்னா அப்படின்னா அரசாங்கமே இந்த 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 டைமில், அதாவது இந்த குரு கடகமில் இருக்க வரையும் நேர்மையாக இல்லை அப்படின்னா ஒரு கேள்வியே சந்திக்க நேரிடும். நிறைய கேள்விகள் வரும். ஒரு ஆட்டங்கான்ற ஒரு முறை தான் இருக்கும். நிறைய ஊரில் நிறைய மழை பெய்யும். எஸ்பெஷலி ஹிமாலயாஸ்லாம் நல்ல மழை பெய்யும். சில இடத்துல வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ட்ரையாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலைமையை தான் இந்த டைமில் இருக்க போகுது. இதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி மனிதத்தோடு வாழ்ந்தால் தான் நம்ம இதிலேருந்து மீண்டு வர முடியும். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்துருக்காங்க. நம்ம வரலாற்றை பார்த்தாலே தெரியும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு. நம்மளால் இதையும் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம அதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கணும். வெளியில் பார்க்குறத விட நமக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த குரு சொல்ல போகிறது. இன்னொன்று நம்ம முன்னோர்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகணும். முன்னோர்கள் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா உடனே போயிட்டு நான் அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், அவங்க ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ அதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இல்லை அவங்களுக்குன்னு ஒரு விதி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு ஹீலிங் அப்படின்னா கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷங்கள்ட்ட நம்ம பேசினாலே மனசு வந்து ஒரு அமைதியாக தெரியும். அந்த மாதிரி அதுவும் வந்து கடவுளும் மனிதனும் ஒன்றாய் வாழ்ந்தது தான் நம்ம முன்னோர்கள். நம்ம இப்போ வந்து நம்ம வெறும் கடவுளை மட்டுமா வெறும் வந்து வாழ்ந்தால் போதும், இல்லை நமக்குள்ளே இருக்க ஒரு மிருகத்தை மட்டும் வந்து பார்த்துட்ருக்கோம். உள்ளுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும், வெளியில் வந்து ஒரு வாழ்க்கை இருந்துகிட்ருக்கும். அது இல்லாமல் நமக்குள்ளே இருக்க கடவுளையும் நம்ம வெளில கொண்டு வரணும். அந்த கடவுள் தான் நம்ம முன்னோர்கள். எதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இந்த டைமில் அப்படின்னா, ஏமாற்றுவாங்க. எதில் ஏமாற்றுவாங்கன்னா உங்கள் எமோஷனலை வச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து நீங்கள் வந்து யாருக்கு மனசளவில் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும். பெனிஃபிட் இல்லாமல் பண்ணால் உங்களை வச்சு ஏமாற்றி எப்படி வாழலாம் அப்படிங்கிறதான் பார்ப்பான். இதுதானே காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ எங்கேம்மா அதனால் அவங்க எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க, நம்ம ஏமாறவங்க தானே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏமாத்துனவனுக்குன்னு ஒரு இது இருக்குது. அவன் அந்த டைமில் அனுபவிக்க தான் போகிறான். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இன்னொன்று வந்து இல்லை நான் கரெக்டு தான், என்ன தான் நல்லா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதை என் மேலே தப்பு இல்லைப்பா, நான் கரெக்டாக தான் இருந்தேன், என்ன தான் எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். எமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று பண்ணணும்னா இல்லை இவங்க என் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லை என் கூட இருந்தால் தான் அந்த வேலையை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுக்கக்கூடாது.
அப்புறம் வந்து ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போது வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க. இல்லை இல்லை நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பயத்தை அவங்க மேலே காமிக்கிறது, இல்லை வந்து அவங்கள அடக்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான நெகட்டிவ் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்லேருந்து நம்ம நம்ம செய்ய வேண்டிய கடமையிலேருந்து தப் விலகி இருக்கிறது. இதான் என் லைஃப், நான் அப்படியே இருந்துக்குவேன்ப்பா. இது நான் எந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டேன். எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா, அம்மா இருக்காங்கன்னா, அவங்கள போய் நான் பார்த்துக்க மாட்டேன். இல்ல குழந்தைங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு செய்யலாம் நான் செய்ய மாட்டேன். அவங்களுக்கு சாப்பாடு குடுக்குறேன். நான் வேலைக்கு போறேன். அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான எமோஷனல் சப்போர்ட்டே குடுக்கணும். ஸோ எஸ்கேப் ஆகாம பார்த்துக்கணும். வளர்ச்சியும் தாண்டி எமோஷனல் அப்படிங்கிறது தான் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சொல்ல வருது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து நம்ம பண்ணால் நம்ம லைஃப்பில் வந்து இதுலேருந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னா, சாப்பாடு அன்னதானம் கொடுக்கணும். ஃபுட் டொனேஷன். விலங்குகளுக்கெல்லாம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, இல்லை அதுக்கான உணவு கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருந்தால் அதை கொடுக்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளே உதவி பண்ணணும். நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அவங்க நம்மளோட பாதி. அதனால் நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் எதையும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இவங்கள பார்த்துட்டு தான் வெளியில் தேடணும். இவங்கள பார்க்காம வெளியில் ஓடினா கடைசி வரையும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வயசானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இது ஒன்று. இன்னொன்று வந்து சொல்லுவாங்க, ஒரு அன்பு இல்லாமல், ஒரு கருணை இல்லாத எந்த ஒரு சிஸ்டம், கவர்மெண்ட் எதுவுமே நிலைக்காது. ஒன்லைனில் இதுதான். ஸோ ஓவராலாக குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுங்கிறத நான் இதில் சொல்லிட்டேன். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் குரு என்ன சொல்ல வர்றாரு, நம்ம என்ன பண்ணிக்கிட்டா இந்த குரு பயிற்சியை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்க முடியுங்கிறத பார்ப்போம். குரு பயிற்சியில் இப்போ பார்க்க போகிறது மகரம். மகரம் வந்து லைக் இதுக்கு மேலே இழக்கிறது என்கிட்ட ஒன்றும் இல்லை. சேத்துலேயே அடி வாங்கியாச்சு, சோத்துலேயே அடி வாங்கியாச்சு. இழக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி வாழ்க்கையில விரக்தியே போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு நம்பிக்கையும் இழந்திருக்கலாம். ஆனா, இப்போ வந்து ஒரு 4 மாசமா இந்த வருஷம் 2026லேருந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து நீங்க நோட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். உங்க லைஃப் சேஞ்ச் ஆகுறது. அண்ட் எஸ்பெஷலி இப்போ இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் வருது. ஆனா, அத நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க? அத நீங்க கரெக்ட்டா பார்க்குறீங்களா? அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா, வெறும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது, நான் கரெக்ட்டா இருக்கேன் அப்படிங்கிறத வச்சுலாம் வந்து ஒரு ஃபுல் லாஜிக்கல் மைண்ட் செட்ல வச்சுலாம் ஒண்ணும் இதுக்கு முன்னாடி நீங்க இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து எமோஷனலும் இருக்கணும். அப்பதான் நம்பணும். ஆ ஒரு நிறைய இருக்கு. குரு சொல்ல வர்றது. ஏன்னா, குரு வந்து மகரத்துக்கு வந்து மீசம் மாரி. ஸோ உலகத்தில பத்தின அறிவு, எமோஷனல பத்தினது, எமோஷனல் விஸ்டம் அதோட நாலேட்ஜ் எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கும். உங்களுக்கு தெரியும். தெரியாதுன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா, அது எப்படி வாழ்க்கையில உங்க அனுபவத்தோட நீங்க அப்ளை பண்ணி எடுத்துட்டு போகணுங்கிறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டானதா இருக்கும். ஸ்டில் அதனால டிபெண்ட் பண்ணியே இருப்பீங்க. உங்களுக்குள்ளே வந்து ஒரு சிறைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சிறைய கட்டி, அதுக்கு வெளிய அத தாண்டி நீங்களும் போ மாட்டீங்க. வந்து சிறைய தாண்டி யாரும் வரவும் விட மாட்டீங்க. அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ குரு வந்து 7ஆம் வீட்டுக்கு வராரு. 7ஆம் வீட்டுங்கிறப்போ உங்களோட பார்ட்னர்ஷிப், உங்களோட நீங்க எப்படி சொசைட்டில உங்கள காமிச்சுக்கிறீங்க, உங்களோட வெளி உலக வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றது தான் எப்படி நீங்க மாத்தி வச்சுக்கணும், இல்ல எப்படிலாம் அந்த எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும், இந்த மாதிரிலாம் நீங்க அத பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான். ஆ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு தெரியல. ஆனா இப்ப வந்து ஒரு எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், இந்த நீங்க சொசைட்டில ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணா, ஒரு வயசா பார்த்துக்கோங்களேன். ஆ ஒரு பயத்தோட பார்க்காம, ஓகே நம்ம உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பேஸ்க்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாரி பாருங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபேர் மைண்டட் அப்ரோச்சா இருக்கணும். ஒரு செல்ஃபிஷ் நேரோ மைண்டடா வந்து நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் வந்து நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஆ நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் தனியாவே வாழ்ந்துற முடியாது, தனியாவே வாழ்ந்துற முடியாது. மத்தவங்க சப்போர்ட் நமக்கு வேணும். எல்லாருமே ஏமாத்துவாங்க அப்படிலாம் கிடையாது. யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு கைட் பண்ண ஒரு குருவா இருப்பாங்க. அவங்கள நீங்க பக்கத்துல வச்சுக்கணும். இல்லன்னா எனக்கு எல்லாம் தெரியும். இந்த ஸ்டேஜ தாண்டி நான் மத்தவங்கள அலோவ் பண்ணா எனக்கு கஷ்டமாயிடும். அப்படின்னு ஒரு பழைய மென்டாலிட்டிய கொண்டு போய்க்கிட்டு, ஆ சனியோட பொதுவான குணங்களையும் நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, ரெகக்னிஷன் கிடைக்காம,
நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அத பண்ணாம இருந்தா, உங்க வாழ்க்கை மாறாது. இப்படியே தான் இருக்கும். இது இப்போ வந்து உங்களுக்கு சப்போஸ் ஒரு பார்ட்னர் இருக்காங்க, இல்ல சொசைட்டில நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப இருந்துச்சுன்னா அது தப்பு. ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நம்பவும் கூடாது. அண்ட் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஆ நீங்க இப்ப எதுல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம்னா, மேரேஜ், திருமணம். மேபி கல்யாணத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்காக பிளான் பண்றீங்க, ஐடியா இருக்கு அப்டின்னா, இந்த டைம் கரெக்ட்டா இருக்கு. அது கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறது. சும்மா உட்காந்து இந்த வேலைய பண்ணாம அடிமையா இருக்கிறத பேசாம கல்யாணம் பண்ணிட்டு போறது. ஒரு சைடு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் தான். இல்ல ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அந்த லைஃப் சரியில்லன்னா, அத சரி பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா, ஒரு கை மட்டும் தட்டினா ஓசை வராது. 2 கை வேணும். 2 கை வேணும்னா, அது அதுக்கேத்த மாரி நடந்துக்கணும். நான் புடிச்ச முயலுக்கு 3 காலு, இல்ல நான் சொல்றது தான் சரி அப்டின்ட்டு தயவு செய்து இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நான் மட்டும் வாழக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து வாழுற மாரி இருக்கணும். லைக் கொடுத்தலும், வாங்கலும் ஒரே சமநிலையோட இருக்கணும். பேலன்ஸ்டா இருக்கணும். அத விட்டுட்டு வந்து நீங்க ஃபுல்லா நீங்களும் குடுத்துட்டு இருக்கக்கூடாது, வாங்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு வாங்குறீங்களோ, அந்த அளவுக்கு குடுக்கணும். எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வாங்கணும். இல்ல அப்டின்னா வாங்காதீங்க. சிம்பிள். ஸோ முக்கியமா இது வந்து வெளியில தான் இப்ப உங்களோட எனர்ஜி எல்லாமே நீங்க பார்க்குற மாரி இருக்கும். அப்பதான் வந்து உங்களோட லைஃப்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து அ ஷேர் பண்ணிக்கணும். உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கும்போது வராது. உங்களோட தர்மம் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்போட சேர்ந்து வரும்போது தான் உங்களுக்கான லைஃப்ல ஒரு சக்சஸ் வரும். இல்ல யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு நின்னுட்டுருந்தீங்கன்னா, நீங்க அப்படியே தான் கடைசி வரையும் நின்னுட்டுருக்கணும். ஸோ மெயின் தீமா பார்க்கும்போது, இப்போ வந்து சோல் கான்ட்ராக்ட், விட்ட குறை தொட்ட கரை, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப். வெளியிலங்க விட முக்கியமா கல்யாணம், உங்க பார்ட்னர் தான் அதிகமா வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வாழ்க்கைய பார்த்த விதம் வேற மாரி இருந்திருக்கும். ஏன்னா வாழ்க்கையில வந்து அனுபவங்கள் அந்த மாரி சனினால. இப்போ வாழ்க்கை உங்ககிட்ட என்ன கேட்குதுன்னா, பரவால்ல. போணுச்சு. அது முடிஞ்சிருச்சு. எல்லாம் அனுபவம் தான். இப்ப யார நம்பணும்னு ஒண்ணு இருக்குல்ல. யாரையும் நம்பாமலாம் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் யாரையாச்சும் நம்பணும். அவங்ககிட்ட கொஞ்சம் உண்மையா இருக்கணும். அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா, அவங்ககிட்ட அந்த எமோஷனல் வல்னரபிலிட்டிய காமிக்கணும். ஒரு ஷேர் இல்லாம லைக் ஆ நீங்க வந்து வெறும் வாங்கிட்டே இல்லாம, நீங்க கொஞ்சம் குடுத்தா தான் உங்க கூட இருக்கவங்க இருப்பாங்க. நீங்க வந்து நம்ம குடுத்தா நம்மள வந்து யூஸ் பண்ணிருவாங்கன்னு ஒரு பயத்துல இருந்தீங்க. உங்களுக்கு குடுக்கத்தும் யாரும் இருக்க மாட்டாங்க. கடைசில நீங்களே உங்க இத பார்த்துட்டு இந்த சிச்சுவேஷன் ஆல்ரெடி சனி தசை சனியோட 7 1/2 வருஷம் போயிட்டு இருக்கும்போதே அனுபவிச்சிருப்பீங்க. பட் அது வந்து பாடம் கத்துக்கலன்னா, திரும்ப திரும்ப அது சொல்லிக் குடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ மனதளவுல இப்ப என்ன ஒரு மாற்றம் இருக்குன்னா, எமோஷனலா வந்து ஒரு ஓப்பன்னஸ் வரும். லைக் ஓகே யார்ட்டயாச்சும் மனச தொறந்து பேசுவோம். நம்ம மனசுக்கு இருக்கிறத சொல்லுவோம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வரலாம். அதுக்கப்புறம் வந்து கத்துக்கணும். வல்னரபிலிட்டிய கத்துக்கணும். யாருக்கு அட்லீஸ்ட் யார்கிட்டயாச்சும் ஒரு மனசு தொறந்து பேசணும். சொன்னா தான் தெரியும். நமக்குள்ளேயெல்லாம் வச்சுக்கிட்டா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காது. கடவுள் வந்து உங்களுக்குள்ள இறங்கி ஒரு எனர்ஜிய பாஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்க பார்ட்னர் வந்து உங்களுக்கு கைட் பண்ற மாரி இருக்க மாரி பார்த்துக்கோங்க. உங்கள அடக்கி ஆள்ற மாரியோ, இல்ல உங்களுக்கு வந்து ரூல் பண்ற மாரியோ, இல்ல உங்களுக்கு வந்து டாமினேட் பண்ற மாரியோ, நீங்க அவங்கள டாமினேட் பண்ற மாரி, இல்ல நீங்க வந்து அ லைக் எதுவுமே ஷேர் பண்ணிக்காம, இல்ல நான் பண்றத நீ வேற, நான் வேற அப்படிலாம் இல்லாம, நம்ம அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எடுத்துட்டு போணும். அண்ட் கண்டிப்பா ஹை பாசிபிலிட்டி நீங்க அட்லீஸ்ட் மேரேஜ் பண்ணலனாலும், நீங்க யார மேரேஜ் பண்ண போறீங்களோ, அவங்க உங்க வாழ்க்கையில வருவாங்க. அவங்கள பார்ப்பீங்க. அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அத பண்ணணும். அப்படி வர்றவங்க உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கைட் பண்ற மாரி இருக்கணும். உங்க எமோஷனல ஷேர் பண்ணிக்க ஒரு ஸ்பேஸ் குடுக்குறவங்களா இருக்கணும். அந்த எமோஷனல மறுபடியும் சிறைக்குள்ள வச்சிருக்கிற மாரி ஒரு நிலைமைய உருவாக்குறவங்களா இருக்கக்கூடாது. ஸோ அகைன் நீங்க ஏதோ பார்ட்னர்ஷிப் பிளான் பண்றீங்க, இல்ல மேரேஜ் பிளான் பண்றீங்க, ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்னா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த டைம்ல. ஸோ ஒரு சேலஞ்ச் எப்படி இருக்குன்னா, எமோஷனலா ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க மாரி வந்துச்சுன்னா, அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இருக்கலாம். இல்லாமலும் போகக்கூடாது. ரொம்ப இருக்கக்கூடாது. ஒரு பேலன்ஸ்டா பாருங்க. இல்ல உங்களுக்கு ஒரு வயசு பார்ட்னரா இருந்தா உங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்ல. இல்ல இதுக்கு மேல தான் புதுசா வந்து மேரேஜ் டாக்லாம் வருது, அப்ரோச்லாம் வருது. நீங்களே இப்பதான் வந்து ஒரு பார்ட்னர் பார்க்குறீங்க, யாரையோ பார்த்து பேசுறீங்க, கல்யாணத்துக்காக நீங்க யோசிக்கிறீங்க அப்டின்னா, கொஞ்சம் பார்த்து டைம் எடுத்துக்கலாம். அதுக்காக 50 வருஷம் 60 வருஷம் டைம் எடுத்துக்கக்கூடாது. ஒருத்தங்கள பத்தி புரிஞ்சுக்கணும்னா 10 நாள் போதும். ஒருத்தவங்களோட கேரக்டர் தெரிஞ்சுக்க 10 நாள் போதும். அவங்களோட கேரக்டர் 10 வருஷம் பழகுனாலும் மாறுற ஆளுங்களும் இருக்காங்க.
ஸோ இங்க டைம் மேட்டர் இல்ல. உங்க மனசு என்ன சொல்லுது அதான் மேட்ரு. ஸோ அத பார்த்து நீங்க உங்களோட பார்ட்னர்ஷிப்ப கரெக்ட்டா வந்து எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அறிவா என்ன பார்க்கணும், ஒரு ஹெல்த்தியான லவ் என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், என்ன இருக்கணும் அப்டின்னா ஒரு ஹெல்த்தியான லவ்ல எமோஷனல் ட்ரூத்தா இருக்கணும். நீங்க உண்மையா இருந்தா, அந்த ஒரு ஹெல்த்தியான லவ்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ உங்க பார்ட்னர் இல்ல அடுத்து உங்க மேரேஜ் அந்த பண்ணவங்க நீங்க உண்மையா இருக்க பாருங்க. அதுவும் எமோஷனலா உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு, வெளியில ஒரு ஃபேஸ மாத்துனீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. ஏன்னா, நீங்க வெளியில என்ன காமிக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு வந்து பார்க்கறதுக்கு யாரும் இங்க வந்து கடவுள் கிடையாது. ஸோ நீங்க சொன்னா தான் தெரியும். சொல்லுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே தனியா கேரி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. என்னனாலும் இது என் கடமை நான் தான் பார்த்துக்கணும் அப்டின்ட்டு. இப்ப வந்து அ இல்ல நீங்க எல்லாமே தனியா சுமக்கணும்னு இல்ல. உங்களுக்கும் யாரோ ஒருத்தவங்க செமையா ஷேர் பண்ணிக்க வருவாங்க. இன்பம், துன்பம் 2மே ஷேர் பண்ணிட்டு போறது தான் வந்து பார்ட்னர் இல்ல. வெறும் நீங்க வந்து ஒரு ஹாப்பினஸ் மட்டுமே குடுக்கணும்னா, அது போர் அடிச்சிடும். 2மே இருக்கணும். 2மே இருந்தா தான் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் வரை நீடிக்கும். ஒரு சைடா போகுதுன்னா, அது பெர்ஃபெக்ட் கிடையாது. ஏதோ நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாரி வந்து அத வச்சுட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு ஒரு ஐடியலான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கிடையாது. ஸோ ஷேர் பண்ணிக்கணும். உங்களோட கஷ்ட நஷ்டத்துல கூட இருக்கவங்க தான் உங்களுக்கு உண்மையான ஒரு பார்ட்னர். இன்னும் சொல்லப்போனா உங்க டீச்சர் வந்து உங்க லைஃப்க்கு உங்க வாழ்க்கைய பத்தி சொல்லிக் குடுக்குற டீச்சர் வந்து ஒரு பெர்சனா தான் வருவாங்க. அ கடவுள்கிட்ட தேடுறத விடுங்க. இல்ல அப்படியே அமைதியா இருக்கிறத விடுங்க. நீங்க மீட் பண்ற பெர்சன்ட்ட பாருங்க. ஏன்னா உங்களுக்கு அப்பதான் குருவோட பிளெஸ்ஸிங்ஸ், நாலேட்ஜ் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து குருவோட பார்வை 5ஆம் எங்க கிடைக்குதுன்னா 5, 1, 9ஆம் வீட்ல வரும்போது, அது உங்களோட ரொமான்ஸ், கிரியேட்டிவிட்டி, லவ் எல்லாமே இந்த டைம்ல டெவலப் ஆகும். உங்களோட ஐடென்டிட்டி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹார்டா ஒரு மாரி அம் லாக் பண்ணது லைக் ஹைடடா இருந்திருக்கும். ஒரு ரிசர்வ்டு பெர்சனா இருப்பீங்க. என்னதான் பேசினாலும் சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்போ வந்து ஒரு மாரி சாஃப்ட்னஸ் உங்களுக்குள்ள வரலாம். அ ஒரு அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு நெறைய அறிவு கிடைக்கும். எத்திக்ஸ் நெறைய கத்துக்குவீங்க. ஒரு நேர்மை வாழ்க்கையில எப்படி நேர்மையா இருக்கணும்னு நெறைய கத்துக்குவீங்க. நெறைய படிப்பு சம்மந்தமா நெறைய ஒரு அறிவு வரும். அப்புறம் லாங் டர்மா லைஃப்ல என்ன நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். இந்த டைரக்ஷன்லாம் உங்களுக்கு வேணும்னா, உங்க லைஃப்ல வரவங்க எப்படி இருக்கணும்னு நீங்க தான் பார்த்து முடிவு பண்ணிக்கணும். மத்தவங்க சொல்றா அவங்க சொல்றாங்க நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கைட் பண்றவங்க தான் வேணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க, யாரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யாரு உங்களுக்கு எந்த இதுல உங்கள வச்சிருக்காங்கறது தெரியும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. அதான். நீங்க எல்லாமே தனியா சுமக்க தேவையில்ல. ஷேர் பண்ணிக்கோங்க. அதுதான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றது. நம்புறதுக்கு. ஸோ இதுல இந்த எனர்ஜி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எமோஷனலா கொஞ்சம் காமா, ஒரு பீஸா, சாஃப்ட்டா பேசணும். சிறப்பா இதுக்கு முன்னாடி எப்படி பேசிட்டு உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருந்திருப்பீங்க, என்ன வெளியில காமிச்சிருப்பீங்கன்னு தெரியும். பட் இப்போ வந்து அப்படி இருந்தா அகைன் வேலைக்கு ஆகாது. ஸோ எமோஷனலா கொஞ்சம் ஓப்பனஸா இருங்க. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் எப்படி நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை இல்லாம இங்க ஒண்ணுமே கிடையாது. ஒரு பஸ்ல போனா அந்த டிரைவர நம்புனா தான் அவரு போய் நம்ம சேஃபா சேர்த்துருவாரு. நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துருவோம் நம்புற மாரி. நம்ம வாழ்க்கையில வர்றது எல்லாத்தையும் ஓகே. இவங்க நமக்கு நல்லது தான் பண்றாங்கன்னு நம்புனா தான் அது உங்களுக்கு முழுசா கிடைக்கும். நீங்க அத சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது, அவங்க வந்து உங்க முன்னாடி நிக்கிறவங்க கடவுளாவே இருந்தாலும், உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்காது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ ஒரு பேட்டர்ன் பார்க்கும்போது, இல்ல ஒரு கர்மான்னு பார்க்கும்போது, இதுவரையும் வந்து நீங்க உங்களோட லவ்வ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் காமிச்சிருக்கீங்க. ஓகே நான் இத ஒரு கடமையா காமிச்சிருப்பீங்க. அதாவது லவ்வா காமிக்காம, அ ஒரு கடமையா காமிச்சிருக்கிறத லவ்வுன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. இல்ல இப்ப லவ்வா காமிங்க. லவ் பண்றேன்னு சொல்றதுல வந்து தப்பே கிடையாது. அத விட்டுட்டு சுத்தி வளைச்சு, இதெல்லாம் நான் பண்றேன். இங்க தான் என் லவ் இருக்கு புரிஞ்சுக்கணும்னா கஷ்டம் பாஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும். அது பண்ணணும், இது பண்ணணுன்ட்டு. ஸோ அது தேவையில்ல. ஏன்னா தனியா இங்க யாரும் வந்து ஸோ அந்த ப்ரெஷர் வந்து நீங்க தனியா சுமக்கணும்னு தேவையில்ல. சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட் ஒரு மைண்டுக்கு வாங்க. உங்க பார்ட்னர தேடி கண்டுபிடிங்க. உங்க சோல்மேட்ட தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள புரிஞ்சுக்கிற ஒருத்தவங்க வேணும். இதுக்கு மேல நீங்க தனியா போராடணும்னா நீங்க நோ கமெண்ட்ஸ் அவ்வளோதான். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் நீங்க கேரி பண்ணிட்டே இருப்பீங்க. அதுல என்ன வரும்னா, இன்பம், துன்பம், எதிர்பாராத மாற்றங்கள் வாழ்க்கையில வரும்போது, உடைஞ்சு போகாம சமநிலையோட இருக்கணும்.
அதுக்கப்புறம் உங்களோட அத்தாரிட்டி அதாவது மேபி உங்க குரு, இல்ல உங்களோட ஹையர் அத்தாரிட்டியா உங்களோட ஆஃபீஸ்ல வந்து ஒரு பாஸ் மாரி, இல்ல உங்க ஃபாதர் அவங்களால மனசுல நெறைய காயங்கள் இருந்துச்சுன்னா, அது வந்து சரி பண்ணிக்கணும். இதுக்கு மேல அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால என்ன இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணா அந்த பிரச்சனைலருந்து வெளில வரலாம் அப்படின்னு தான் நீங்க யோசிக்கணும். இன்னமும் அந்த அந்த காயத்த சுமந்துட்டு இருக்கனால, திரும்ப திரும்ப அந்த காயம் அதிகமாகுமே ஒழிய அந்த காயம் ஆறாது. அதுக்கப்புறம் வந்து எமோஷனலா டிபெண்டன்ட்டா இருப்போமோன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த அந்த எந்த இடத்துல அந்த பயம்லாம் வருதோ அத பத்தி யோசிங்க. கொஞ்சம் பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு அதுக்கு அது வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டைம்ல என்ன உங்களுக்கு ஆக்டிவா இருக்கு அப்டின்னா, ரிலேஷன்ஷிப். நீங்க இதுக்கு முன்னாடி வந்து எந்த மாரி உங்க லைஃப் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? எந்த மாரி உங்க லைஃப்ல ரிலேஷன்ஷிப் பார்த்துருப்பீங்க? லவ்வ பார்த்துருப்பீங்க தெரியாது. ஆனா, இப்போ நீங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற கர்மா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. இத நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா சக்சஸ். இல்ல பழைய மாரி ஹேண்டில் பண்ணீங்கன்னா, அகைன் பெயின் தான் உங்களுக்கு வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த விஷயத்துல இருந்துக்கோங்க. அண்ட் மேரேஜ் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு வரும். அது பழைய ஜென்மத்துல இருக்கலாம். முன் ஜென்மத்துல நீங்க ஆசைப்பட்டது. சம்திங் அது ரிலேட்டடா ஏதோ உங்களுக்கு திரும்ப இந்த ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஆம் ரிலேஷன்ஷிப்ல லெசன்ஸ் நெறையா வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. நெறைய உண்மை நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்க மாரி. அதுல பாடம் நீங்க நெறைய கத்துக்கிற மாரி இருக்கும். ஸோ எமோஷனலா சாஃப்ட் ஆக பாருங்க. கல்லாவே இருக்காதீங்க. கொஞ்சம் கரைஞ்சு வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆ ஸோ இப்போ வந்து எமோஷனலா ஓப்பனா இருக்க பீப்பிள் நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி க்ளோஸ்டா இருக்கவங்க, எமோஷனலா வல்னரபிளா இருந்தவங்க, இல்ல எமோஷனலா அன்அவைலபிளா இருக்கிறவங்கள நீங்க அட்ராக்ட் பண்ணிப்பீங்க. இப்ப யாரு ஓப்பனா இருக்காங்களோ அவங்கள அட்ராக்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா, அப்பதான் வந்து உங்க உங்க லைஃப்ல நீங்க வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போ முடியும். ஸோ அகைன் இத கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். நீங்க பேசுறவங்க, பழகுறவங்க, நீங்க பார்ட்னர்ன்னு நெனைக்கிறவங்க, இல்ல நீங்க லவ் பண்றவங்க, உங்ககிட்ட எமோஷனலா ஓப்பனா இருக்காங்களான்னு பாருங்க. ஏன்னா, சில உண்மைகள் வந்து நம்ம ரொம்ப நமக்கு தெரிய வாழ்க்கை வந்து பாடமா தான் சொல்லிக் குடுக்கும். அது தெரிஞ்சதுக்குன்னா வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஒரு லைஃப்ல ஒரு குரு வேணும். அதுவும் உங்க பார்ட்னரா இருக்கணும். உங்க அனுபவத்த பாருங்க. உங்க அனுபவத்திலேயே அதுக்கான ஐடியாஸ் எல்லாமே இருக்கு. இதுல வந்து ஒரு அடுத்து என்ன சேஃபா ஒரு விஷயம் பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஆ ஃபேமிலி கூட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அது உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் அது. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்ல வந்து இதுக்கு முன்னாடி மேபி ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இல்ல ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க ஒரு பிரிஞ்சிருக்கீங்க அப்டின்னா, இப்போ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நிஜமாவே அவங்களோட இருக்கணும். உங்களுக்கு அவங்க இல்லாம வந்து என்னதான் கோவத்துல ஒரு பிரச்சனை பிரிஞ்சு போயிருந்தாலும், இப்ப நிஜமா அவங்களோட இருக்கணும் ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு அப்டின்னா, உங்களோட ஈகோலாம் விட்டுட்டு, இல்ல உங்களோட எண்ணத்துல விட்டுட்டு மறுபடியும் போயிட்டு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அ அவங்களோட ஒண்ணு சேர முடியும். ஏன்னா நல்லது, கெட்டது சேர்ந்தது தான் வாழ்க்கை. ஸோ அப்புறம் எமோஷனலா உண்மையா இருங்க. அ நீங்க உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளில ஒண்ணு வந்து திரும்ப திரும்ப பேச வேணாம். ஸோ ஒரு லைன்ல சொல்லும்போது, ஸோ உங்கள சுத்தி நெறைய பேர் லவ் குடுத்துருப்பாங்க. நீங்க அத எடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. பயத்திலே வாழ்ந்துருப்பீங்க. இப்போ அந்த லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கங்க. அந்த லவ் அக்செப்ட் பண்ணும்போது, உங்களுக்குள்ள அந்த லவ் வரும்போது தான், அது ஒரு காடோட கிஃப்ட் பிளெஸ்ஸிங் மாரி இருக்கும். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இவ்வளோ நாள் வர அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ரிசீவ் பண்ண கத்துக்கோங்க. இன்னும் உங்க ஜாதகத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்களோட பார்ட்னர் எப்படி இருப்பாங்க? இல்ல என்ன பண்ணணும்? நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் இல்ல லைக் பார்ட்னர்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் நான் கரியர பத்தி ஃபோக்கஸ் பண்றேன். அது ரிலேட்டட் எந்த உங்க லைஃப் ரிலேட்டட் டவுட் இருந்தாலும், உங்க சோல் ரிலேட்டட் டவுட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. உங்க ஜாதகத்த பார்க்கும்போது, உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா கைட் பண்ற மாரி இருக்கும். ஸோ பயப்பட தேவையில்ல. எல்லாமே நன்மைக்கு தான். பி ஹேப்பி.